நல்லவை கேட்போம் நமது சேனலில் திருப்பார்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து தோன்றியதான பொருட்களை பற்றி கேட்போம். பகவான் பரமாத்மா தேவர்களையும் அசுரர்களையும் அழைத்து கொண்டு மந்தர பர்வதத்தை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி கயிறாக்கி அந்த கடலை கடைந்தார். அப்பொழுது பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொண்டு ஒரு உருவத்தால் நாகேந்திரனான அந்த வாசுகிக்கும் மற்றொரு உருவத்தால் தேவர்களுக்கும் பலவிதமான அதாவது சக்தி ஏற்படும்படியாக ஒரு அனுக்கிரகத்தை பண்ணினார். இது அந்த தேவாசுரர்களுக்கே தெரியாது, யாருக்கும் இவர் பண்ணக்கூடியது தெரியாது. இப்படி பண்ணினார். இப்படி பல உருவங்களில் பகவான் இப்படி உதவி பண்ணுகிறான். இங்கு அந்த மலையை வைத்து கடையும் பொழுது பகவானும் சேர்ந்து கடைகிறான். அது ஒரு மலைக்கு ஒரு மலை போல் இருந்தது. ஒரு மலையை எதிர்த்து இன்னொரு மலை இழுப்பது போல இருந்தது. இது திருப்புல்லானி க்ஷேத்திரத்திலே சேது பந்தனம் பண்ணுவதற்கு முன்பாக இலங்கைக்கு செல்ல வேண்டும், வழிவிடு என்று சமுத்திரராஜனை கேட்கும்போது அவன் வழிவிடாததால் தர்பசயனத்தில் இருந்து உபவாசம் இருக்கிறான் ராமபிரான். இப்படி சயனிச்சின்றிருக்கும் பொழுது அந்த ராமபிரானுடைய அந்த திருமேனியும் அந்த சமுத்திரமும் ஒன்றுக்கொன்று எதிர்த்து இருப்பார் போல இருந்தது என்று அந்த அழகை கம்பநாட்டாழ்வான் மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். இங்கு எப்படி ஒரு மலை ஒரு மலையை பற்றி இழுக்குமா போலே என்று பிரதிகிரிவ அப்படின்னு வர்ணித்தாரோ மகரிஷி, இங்கு அதே போல கம்பன் அங்கு வர்ணிக்கிறார் அழகா. தருண மங்கையை மீட்பதோர் நெறிதருகண்ணும் பொருள் நயந்து நன்னூல் நெறியடுக்கிய புல்லில் கருணையங்கடல் துயின்றனன் கருங்கடல் நோக்கி வருணமந்திரம் எண்ணினன் விதிமுறை வணங்கி அப்படின்னு. கருங்கடல் துவர்கடல் அந்த சமுத்திரமானது தெரிகிறது. அந்த சமுத்திரத்திற்கு தீரத்தில் எதிரே தர்பசயனத்தில் படுத்திருப்பது அலைகடல், அழகிய கடல், கருணையங்கடல், ஜலதி டிம்ப டம்பஸ்பிருஷா, ஒரு கடல் குட்டி என்கிறார் எம்பெருமானை சுவாமி தேசிகன். இந்த சமுத்திரத்துக்கு கடலுக்கு ஏத்தாப்புல ராமபிரான் சயனித்து கொண்டிருப்பது இன்னொரு குட்டி கடல் இருப்பது போல தெரிகிறதாம். இதை வால்மீகி அழகா வர்ணிக்கிறார். அஞ்சலிம் பிராமுகிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேயே. அந்த கடலை வேற ஒரு கடல் எதிர்த்து நிற்பது கிடந்தது போல இருந்ததாம். இப்படி அனுபவிக்கிறார். அதாவது அந்த சமுத்திரமானது எவ்வளவு பொருட்களை போட்டாலும் அது இருக்கும், எவ்வளவு ஜலம் வந்தாலும் அது சேர்த்து கொள்ளும். பறந்து விரிந்ததான ஒரு சமுத்திரம் கடல் அது. என்னை போல் பரவி இருக்கக்கூடியதான் இன்னொரு பொருள் இந்த உலகத்தில் உண்டோ என்று அந்த கர்வத்தில் இருந்துதான் அந்த கடல், அந்த சமுத்திரமானது. அந்த கர்வத்தை அடக்கும்படியாக உன்னிலும் உயர்ந்தவன் எங்கும் பறந்துள்ள நான் ஒருவன் உளன் அப்படின்னு காண்பிப்பதற்காக ராமபிரான் அப்படி சமுத்திரம் போல கிடந்து காமிச்சான். இப்படி மலையாகவும் கடலாகவும் பகவான் வந்து பல ரூபங்களில் அனுக்கிரகம் பண்றான் என்பதை மகரிஷிகள் அனுபவிக்கிறார்கள். இப்படி அவனுடைய உதவி மற்றவர்களுக்கு தெரியாமல் அவன் பண்ணக்கூடியது. மற்றொன்று இந்த சமுத்திரம் பகவான். கடல் எப்படி எல்லோருக்கும் எல்லோ விதத்திலும் நன்மையை கொடுக்கிறதோ அதே போல பகவானும் கொடுக்கிறான். பகவானும் கடலும் ஒன்று என்று ஒப்புமை காட்டுகிறார்கள். பகவான் அவனை அண்டி வந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன், வேண்டிட்டெல்லாம் தரும் வள்ளல் அப்படிங்கிறான். அதே மாதிரி
கடலும் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. அந்த சமுத்திரத்தை, அந்த ஜலத்தை எல்லோரும் கலக்கி அதை துன்புறுத்தி செய்கிறார்கள். அப்படி துன்புறுத்தினாலும் அவர்களுக்கு நன்மையே கொடுக்கிறது. ஏன்னா கடல், சமுத்திரம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அதுதான் உலகத்தை காப்பாற்றுகிறது என்பது விஞ்ஞானிகளுடைய கூற்று. அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ந்து கூறியிருக்கிறார்கள். அதே போல அடைக்கலம் என்று வந்ததான அனைவரையும் ஆதரித்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன், காப்பாற்றக்கூடியவன் பகவான். இவன் கருணை கடல். இப்படி கடலுக்கும் பகவானுக்கும் ஒப்புமை காட்டப்படுறது. விடவே மாட்டான் யாரையும். ஒழிக்க ஒண்ணாத துன்பங்களை ஒத்தனை கொடுத்ததான அந்த அசுரனான ராவணன் அவனுடைய தம்பியான விபீஷணன் சரணாகதி பண்ணவுடனே அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவனுக்கு அனுக்கிரகம் பண்றான். தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்தனர். அப்பொழுது கனல் தீ என்று சொல்லக்கூடியதான அந்த சர்ப்பத்தினுடைய வாயிலிருந்து விஷாக்னி வந்தது. பலவிதமான துன்பங்கள் ஏற்பட்டது. இப்படி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அந்த திருப்பார்கடலானது அவர்களுக்கு, தேவர்களுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் கொடுத்தது. அமிர்தத்தை கொடுத்தது. இந்த அமிர்தத்தை கொடுத்ததை தன்னை துன்புறுத்தினாலும் தனக்கு கெடுதல் செய்தாலும் அவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியது சமுத்திரம் என்பதை கம்பன் அழகாக வர்ணிக்கிறார். தீர்வரும் இன்னல் தம்மை செய்யனும் செய்ய சிந்தை பேரருளாளர் தம் தம் செய்கையில் பிழைப்பதுண்டோ கார்வரை நிறுவி தன்னை கனலனக் கலக்கக் கண்டு கனலழக் கலக்கக் கண்டும் ஆர்களி அமரர் உய்ய அமிழ்து பண்டளித்ததன்றே அப்படிங்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். கவிதார்க்கை சும்மான தேசமும் இந்த சுபாஷித நீவி அப்படிங்கிறதான கிரந்தத்தில் சொல்றார். இதே விஷயத்தை அப்படியே சொல்றார். க்ஷோபிதோ விபுதை கச்சித் கம்பீர மதுராசய சந்திர ரத்ன கவாஸ்வாதி சகிதாம் திசதி ஸ்ரீயம் கம்பீர மதுராசய. அப்படி மகான்கள் அவர்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணினாலும் அவர்கள் நன்மையே செய்வார்கள். நல்ல எண்ணம் கொண்டவர்கள். அப்படி இருக்கக்கூடியதான பெரியவர்கள் தாம் கஷ்டப்பட்டாலும் பிறர் தன்னை துன்புறுத்தினாலும் அடுத்தவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடியவர்கள். அதுபோல இந்த சமுத்திரமும் தான் துன்பப்பட்டாலும் அந்த தேவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது. அந்த சமுத்திரத்திலிருந்து சந்திரன், ரத்னம் போன்றதான உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வந்தது. இப்படி அந்த மாதிரி வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தினால. முதல்ல வந்தது காமதேனு. இந்த காமதேனு பால், தயிர் இதெல்லாம் யாகத்துக்கு வேணும், ஹவிஸ். அதனால முதல் செல்வம் காமதேனு. அதனால்தான் மாடுன்னு பேர். மாடுங்கிறதுக்கு நிகண்டூல அகராதியில் பார்த்தோம்னா செல்வம்னு அர்த்தம். மாடு, பொன், பக்கம், செல்வம் அப்படிலாம் கொடுத்துருக்கோம் அர்த்தம். அதனால பசுமாடு பால் கொடுக்கும். அந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் யாகத்துக்கு பயன்படும். அதை மகரிஷிகள் பெற்றுக்கொண்டு காலையும் மாலையும் அந்த யாகங்களை நடத்தினார்கள். அதனால் உலகம் க்ஷேமமாக இருந்தது. காமதேவனுடைய அழகுல தேவர்களும் அசுரர்களும் கவரப்பட்டார்கள். இந்த பாகவதத்தில் இது மாற்றி சொல்லப்படுறது. அதாவது இந்த திருப்பார்கடல், அதாவது அமிர்த மதனம் அப்படிங்கிறதெல்லாம், க்ஷீராப்தி மதனம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கல்பந்தோறும் நடக்கக்கூடியது. அதை விஷ்ணு புராணம் எந்த கல்பத்தில் நடந்ததோ அதை வர்ணிச்சிருக்கும். ஸ்ரீமத் பாகவதம் இன்னொரு கல்பத்தில் நடந்ததை வர்ணிச்சிருக்கும். அதனால் இதில் வந்த பொருட்கள், நடந்த செயல்கள் கொஞ்சம் முன்பின் முரணாக இருக்கும், அதாவது மாறுபட்டு இருக்கும். இங்கே மகரிஷி விஷ்ணு புராணத்தில் சொல்லக்கூடியது முதல்ல காமதேனு வந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்ம மகரிஷி ஹாலாகல விஷம்தான் முதல்ல வந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது கல்பத்திற்கு தகுந்த மாதிரி இவைகள் மாறக்கூடியவைகள். இந்த காமதேனுவை பிரம்மஜானிகள்லாம், ரிஷிகள்லாம் யாகத்துக்காக எடுத்துண்டா. வாருணி அப்படின்னா தேவி. அவள் சுரா அப்படின்னு அவளுக்கு பேர். மதுபானம், அந்த மதுவே ஒரு தேவியாக இந்த இடத்துல வந்திருக்கு. வருண தேவதையினுடைய
இருக்கிறதுனால வாருணின்னு பேர். அதனால் அதை பருகியவர்கள் அவளுடைய கண்கள் உலகத்தையே மயக்கும். அதனால் அந்த மதுவை யார் சாப்பிட்றாலோ அவளுக்கு அப்படியே ஒரு மயக்கம் ஏற்படும், கண்கள்லாம் சுழலும். அதனால் அவளுக்கு சுறாதேவி அப்படின்னு பேர். அந்த சுறாதேவி எல்லா லோகங்களையும் மோகிக்கக்கூடியவள். அவளை பார்த்த உடனே அந்த அசுரர்களுக்கெல்லாம் ஒரு மயக்கம் வந்துடுது. அதை மோகித்தார்கள். உடனே எம்பெருமான் இடத்துல கேட்டார்கள், இந்த சுறாதேவியை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு. பகவானும் அவள் கொடுத்து விட்டார். அதனால் அசுரர்கள்லாம் அந்த சுறாதேவியினுடைய அதாவது சுறாபானத்தை பருகி மகிழ்ந்தார்கள். அதனால்தான் உலகத்தில் அசுரத்தன்மை யாருக்கு இருக்கோ அவள் தான் மதுபானம் பண்ணுவாள். அந்த மாதிரி அந்த சுறாதேவியானவள் அசுரர்களிடத்தில் போய் சேர்ந்தார். அடுத்தது சுகந்தமான பாரிஜாதம் தேவ விருட்சம் வந்தது. தேவஸ்திரிகள் எல்லாம் அந்த புஷ்பத்தை தலையில் சூட்டிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால் அந்த மரமானது, இந்த தேவ விருட்சம் கல்பக விருட்சமானது பாரிஜாத விருட்சமானது தேவலோகத்துக்கு சென்றது. மற்றவை நாளை கேட்போம்.